இப்பொழுது இந்த வாஸ்து வழிகாட்டி வழி வழியாய் வாழும் வாஸ்து வழிகாட்டி புத்தகத்தை பற்றி அதில் உள்ள பொருள் அடக்கங்கள் ஆன்மீக ரகசியங்களை எல்லோருக்கும் கொடுத்து வருகின்றோம். பல அடியார்கள் கோமியத்தை குளிக்கும் நீரில் இட்டு குளிக்கலாமா, ஸ்நானம் செய்யலாமா என்று கேட்கின்றார்கள். மேலும் இந்த புத்தகமானது நமது அகஸ்திய விஜயம் கிடைக்கின்ற ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் உள்ள எண் மற்றும் சென்னை மயிலாப்பூர் எண் கொடுக்கப்படுகிறோம். அதில் கேட்டு உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் கோமியத்தில் நீங்கள் குளிக்கும் நீரில் இட்டு அதை நீங்கள் குளிப்பது கங்கை காவிரி போல அண்ட சராசர நதிகளில் சமுத்திரங்களில் நீராடிய நல் பலன் கிடைக்கும். பல கோடி கர்ம வினைகள் கழியும். இதனால் உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு வளர்கின்றதோ அந்த அளவுக்கு பேரும் புகழும் செல்வமும் வந்து சேரும். அந்த செல்வமானது நிரந்தரமாக இருக்கும். ஆகையினால் ஒரு பசுமாட்டை உங்கள் ஊரிலே கிராமமாக இருந்தால் உங்களிடம் பசு குளிப்பாட்டும் இடம் நன்றாக இருந்தால் அந்த பசுவானது குளிக்கும் பொழுது அதை குளிப்பாட்டி அந்த நீரில் இருக்கும்போது அந்த காலத்திலே குளங்களிலே ஆறுகளிலே நீராடி வந்தவர்கள்தான் இன்று நாட்டை ஆளுகின்ற பெரியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் சொல்வார்களே, மாடு மேய்த்தவன் இன்று நாட்டை ஆள்கின்றான். நாட்டை ஆளுகின்றவன் இன்று மாடு மேய்க்க தகுதி இல்லாமல் போகின்ற ஒரு அவல நிலை மாறுகின்றது. பசுவில் கோமாதாவினுடைய உடம்பில் 33 கோடி தேவதைகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆலயத்தில் நமக்கு கிடைக்கும் அபிஷேக நீரை எப்படி நாம் அருந்தி அதனால் பல நன்மைகளை பெறுகின்றோமோ அதைவிட பல லட்சம் கோடி மடங்கு கோமயத்திற்கு உண்டு. இதனால் நமது பிறவி கடமைகள் பிறவி தலைகள் அழியும். பல கோடி ரோகத்திற்கும் வியாதிக்கும் நிவாரணம் கிடைக்கும். மனசுக்கும் வீட்டுக்கும் நீங்கள் செய்கின்ற தொழிலிலும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். அதனால் கோமயத்தை எப்பொழுதும் உபயோகிக்கலாம். அதுபோல பஞ்சகவியத்தையும் சேர்த்து உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறையாவது பஞ்சகவியம் சாப்பிட்டால் எந்த மருந்துகளையும் உண்ண வேண்டிய அவல நிலை வராது. தொடர்ந்து பார்ப்போம். உங்களது கேள்விகளுக்கு பொதுவாக பதில் தருகிறோம் என்று நினைக்கக்கூடாது. இதை பல பேர் கேட்கவில்லை, இருந்தாலும் கேட்கும் எண்ணத்தில் இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு குருவருளால் தெரியும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலம்.